Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படினா 12ஆம் வகுப்பு இயற்பியல் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 4th லெசன் அதாவது 4வது அலகுல வரக்கூடிய ஒரு முக்கியமான வினா என்னது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் சோதனைகள். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து மெட்ரிக் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் CBSE இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஓகே குட். சோ ஃபர்ஸ்ட் ஃபாரடே அவருடைய ஃபுல் நேம் என்ன? மைக்கேல் ஃபாரடே, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? சோ இவர் தான் வந்து மின்காந்த தூண்டல் என்கிற தத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சதுக்காக பாராட்ட பெற்றார். எப்ப? 1831ல. சரி, மின்காந்த தூண்டல் அப்படின்னா என்ன அது முதல்ல தெரிஞ்சாதான் அந்த சோதனையை பத்தி நம்ம படிக்க முடியும். அதாவது காந்தப்புலம் இருக்கிற இடத்துல, காந்தப்புலம் எங்க இருக்கும்? ரெண்டு காந்தங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பிரிச்சு வச்சேன்னு இந்த இடத்துல என்ன இருக்கும்? காந்தப்புலம் இருக்கும். அப்ப காந்தப்புலம் இருக்கிற இடத்துல ஒரு கம்பிச்சுருளை வச்சேன் அப்படின்னா அந்த கம்பிச்சுருள்ல வந்து அந்த காந்தப்புலம் செயல்பட்டு அந்த கம்பிச்சுருள்ல வந்து காந்த பாயத்தை உருவாக்கும். காந்த பாயம் என்ன? கம்பிச்சுருள் வழியாக செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. அப்படி அந்த காந்த பாயம் மாறும் போது, காலத்தை பொறுத்து காந்த பாயம் மாறும் போது அந்த கம்பிச்சுருள்ல வந்து மின்னியக்கு விசை தூண்டப்படும். இந்த மின்னியக்கு விசைக்கு பேரு தான் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. மின்னழுத்தம் மாதிரி என்னுடைய அலகு வந்து வோல்ட். அப்ப கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? மின்னோட்டமும் இருக்கும். நம்மளுடைய தூண்டுதலினால உருவானதுனால அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேரு? தூண்டப்பட்ட மின்னோட்டம். மொத்தத்துல இங்க நடந்த அந்த நிகழ்வுக்கு பேரு தான் என்னது? மின்காந்த தூண்டல். சரி, ஓகே. சோ இந்த மின்காந்த தூண்டலை வந்து விளக்குறதுக்கு வந்து ஃபாரடே என்கிறவர் இல்லையா இயற்பியலாளர் 2 சோதனைகளை வந்து காமிக்கிறாரு. சோ ரெண்டையும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு சோதனை இல்லையா? முதல் சோதனை, சோதனை 1. முதல் சோதனைக்கு அவர் என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஒன்னு காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள். காப்பிடப்பட்ட அப்படின்னா என்னது? இன்சுலேட்டட் ஒயர். பாத்திருப்பீங்க நம்ம வீட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஒயர்லயுமே வந்து மேல என்ன இருக்கும்? ஒரு இன்சுலேஷன் கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. இல்ல ஒரு லைட்டா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அதான் காப்பிடப்பட்டது இல்லையா? நம்ம சேஃப்டிக்காக. கரெக்டா? ஓகே, ஒரு காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள். சோ இந்த மாதிரி அந்த கம்பிச்சுருள் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு? ஸ்பைரல். ஸ்பைரல்னா சுருள் வடிவில இருக்கு. சோ இந்த மாதிரி இது ஒரு கம்பிச்சுருள். இந்த கம்பிச்சுருளுடைய 2 முனை இருக்கு இல்லையா? இந்த 2 முனையை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பெஸ்ட், அதாவது உணர்வு நுட்பமிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எக்ஸாக்டா மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கேல்வனோமீட்டரை கனெக்ட் பண்றேன். இந்த இடத்துல ஒரு கேல்வனோமீட்டர் G. இது வந்து கம்பிச்சுருள், இங்கிலீஷ்ல காயில் அப்படின்னு சொல்லுவோம். கேல்வனோமீட்டருக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டயகிராம் கொடுத்திருப்போம். அப்படி எல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க சிம்பிள் எப்படி கேல்வனோமீட்டர் சிம்பிள் போட்டாலே போதும். சரி, இந்த கேல்வனோமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல வந்து குறிமுள் எப்படி இருக்கும்? நடுவுல இந்த மாதிரி இருக்கும். குறிமுள் நேரா இருக்கும். ஏன்னா கேல்வனோமீட்டர்ல வந்து 0 அப்படிங்கிற அந்த அளவு எங்க இருக்கும்? நடுவுல இருக்கும். பைக்ல எங்க இருக்கும்? லெஃப்ட்ல இருக்கும். ஏன்னா அது வேகம் காட்டும் கருவி. ஓகேவா? சோ இங்க சென்டர்ல இருக்கும். சரி, பக்கத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சட்டகாந்தம். சட்டகாந்தம், சட்டகாந்தத்தினுடைய இது வடமுனை, இது தென்முனை. தொடக்கத்துல எப்படி இருக்கு? இங்க எந்த இயக்கமும் இல்ல. சார்பு இயக்கம் அப்படின்னு என்ன? இதை சார்ந்து இதுவோ அல்லது சட்டகாந்தத்தை சார்ந்து கம்பிச்சுருளோ இயங்கல, அப்படியே ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப இயக்கம் இல்லாத போது, இயக்கம் இல்லாத போது, சரி, அப்ப எந்தவித இயக்கமும் இல்லை அப்படின்னா இந்த கம்பிச்சுருள்ல கண்டிப்பா இந்த காந்தத்தினால எந்தவித காந்தப்புலமும் செயல்படாது. அப்ப இந்த கம்பிச்சுருள்ல காந்தப்பாயம் மாறாது. காந்தப்பாயம் மாறினாதான் அந்த கம்பிச்சுருள்ல என்ன தூண்டப்படும் சொன்னேன்? மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலா அதுல வந்து மின்னோட்டம் உருவாகும். அப்படி நடந்தால் அந்த நிகழ்வுக்கு பேரு மின்காந்த தூண்டல். ஆனா இங்க எதுவுமே நடக்காது. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? கேல்வனோமீட்டர் வச்சு. ஒருவேளை இதுல மின்னோட்டம் உருவாயிருந்தா இந்த கேல்வனோமீட்டர்ல வந்து குறிமுள் நகர்ந்திருக்கும். ஏன்னா கேல்வனோமீட்டர்ங்கிறது ஒரு சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தை கண்டறியக்கூடிய ஒரு சாதனம். அப்ப கேல்வனோமீட்டர்ல விலகல் இல்ல. அப்ப இங்க என்ன எழுதலாம்? சுழி விலகல்.
சுழி விலகல். அப்ப மின்னோட்டம் இல்ல. குட். சரி, அடுத்த கேஸ் இதே கம்பி சுருள். இது கேஸ் 1 ஏ எடுத்துக்கலாமா? அடுத்து B க்கு வரேன். இதே கம்பி சுருள், அதே கம்பி எத்தனை சுத்தம் எடுத்துக்கலாம் இல்லையா? 3 4 இங்க எத்தனை இருக்கு? 5. நீங்க எதோ எடுத்துக்கலாம் 5. சோ இது கம்பி சுருள். என்ன இருக்கு? இது ஒரு கேல்வனோமீட்டர். இது கம்பி சுருள். முதல்ல குறிமுள் இப்படி நடுவுல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் குறிமுள். கரெக்ட்டா? இங்க எதா இருக்கு இல்லையா? இந்த சட்டகாந்தம் ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, வடதுருவம் தென்துருவம். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சட்டகாந்தத்தை வந்து இடது பக்கமா நகர்த்துறேன். எனக்கு இடது பக்கம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்னது? இடது பக்கமாக, இடது பக்கமா நகர்த்துறேன். எப்படி? இந்த பக்கம் இப்படி போகுது. இது வடதுருவம், இது தென்துருவம். சரியா? டயகிராம் நீட்டா போடும். அப்ப சட்டகாந்தம் நகரும் போது கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? வேகம் இருக்கும். வேகம் ஒரு குறிப்பிட்ட திசையில ஒரு குறிப்பிட்ட வேகம், அதான் திசை வேகம். அத v1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ்ல வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப v1 வேகத்துல வந்து இந்த சட்டகாந்தம் இடது பக்கமா நகரும் போது இதுக்கு பக்கத்துல நெருங்கி வர வர இதுல இருக்கக்கூடிய காந்த விசை கோடுகள் எங்க போகும்? இது வழியா உள்ள பாய ஆரம்பிக்கும். இப்படி போக ஆரம்பிக்கும். இப்ப என்ன ஆகும்? இந்த சுற்றோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்த பாயம் மாறும். ஏன்னா காந்த பாயம் என்ன? ஒரு சுற்றுல கொடுக்கப்பட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. அப்ப என்ன ஆகுது? இதுல காந்த பாயம் மாறும் போது இந்த சுற்றுல என்ன ஆகுது அப்படின்னா மின்னோட்டம் வந்து தூண்டப்படுது. சோ இதான் மின்னோட்டம் I. இப்ப இந்த குறிமுடைய விலகல் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மின்னோட்டம் இங்க இருந்து போகுது. அப்ப இந்த சுற்றுல இங்க இருந்து இந்த சட்டகாந்தத்தை நகர்த்தும் போது, இயங்கும் போது, இடது பக்கமா இயங்கும் போது இதுல இருக்கக்கூடிய காந்தப்புலம், காந்த விசை கோடுகள் இந்த கம்பிச்சுருள்ல படும்போது கம்பிச்சுருளோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்பாயத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த சுற்றுல வந்து மின்னோட்டம் தூண்டப்படும். மின்னியக்கு விசையும் தூண்டப்படும். அந்த மின்னியக்கு விசைக்கு பேரு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, மின்னோட்டத்துக்கு பேரு தூண்டப்பட்ட மின்னோட்டம். எப்பவுமே தூண்டப்பட்ட மின்னோட்டம் இங்க இருந்து வந்த அந்த காந்தப்பாய அதிகரிப்புக்கு எதிர் திசையில இருக்கும். அதனாலதான் இங்க இருந்து இது வருது, இது எதிர் திசையில இருக்கு. அப்ப மின்னோட்டத்தினுடைய திசையில குறிமுள் விலகல் அடையுது வலது பக்கம். கிளியர்? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இதற்கு இந்த சட்டகாந்தத்தை இந்த கம்பி சுருளுக்கு வைக்கிறேன். சி அதே கம்பி சுருள் 4 5 சுற்று. இது கேல்வனோமீட்டர் இல்லையா? கேல்வனோமீட்டர். சரியா? ஓகே. சோ அந்த சட்டகாந்தத்தை இங்க வைக்கிறேன். இந்த இடத்துல வைக்கிறேன். சட்டகாந்தம் எங்க இருக்கு? கம்பி சுருளுக்கு வந்து நடுவுல இருக்கு. அப்ப இந்த துருவம் வட துருவம், இது தென் துருவம். இப்ப என்ன ஆகாது? விலகல் இருக்காதியா? அமைதியில இருக்கு. ஒண்ணு ஓய்வுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு எக்ஸாக்டா நடுவுல இருக்கு. சோ அப்ப இந்த சுற்றுல என்ன உருவாகாது? மின்னோட்டம் உருவாகாது. ஏன்? இந்த கம்பி சுருளுக்கு நடுவுல ஓய்வு நிலையில இருக்கிறதுனால இந்த சுற்றுல வந்து மின்னோட்டம் உருவாகாது. ஏன்னா இயக்கத்துல கிடையாது காந்தம். சோ அப்ப கேல்வனோமீட்டர்ல விலகல் இருக்காது. குறிமுள் நேரா நிக்கும். 0 சுழி விலகல். சரி, அடுத்த கேஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா? இனி காந்தத்தை வெளியே எடுக்கிறேன். வெளியே என்ன? எப்படி? வலது பக்கமா? முதல்ல இடது பக்கமா, இப்ப வலது பக்கமா? சரியா? அப்ப அதே கம்பி சுருள் 5 சுற்று. கேல்வனோமீட்டர் முதல்ல குறிமுள் இப்படி இருக்கும். என்ன? சட்டகாந்தம் உள்ள இருக்கு. கரெக்டா? எத்தனை சுத்து வச்சுக்கலாம்? இன்னொரு சுத்து கூட வச்சுக்கலாம். சரியா? இப்ப இந்த சட்டகாந்தத்தை வெளியே கொண்டு போறேன். இதே மாதிரி வேகத்துல வெளியே எடுக்கும் போது என்னது? இது வட துருவம், இது தென் துருவம், திசை இந்த திசை. அப்ப இங்க என்ன எழுதலாம்? வலது பக்கமாக, வலது பக்கமாக. வலது சைடு போகும்போது என்ன ஆகுது? முதல்ல காந்தம் இந்த திசையில வந்துச்சு. அப்ப உருவான மின்னோட்டம் அதுக்கு எதிர் திசையில இருந்துச்சு. இப்ப காந்தம் எதிர் திசையில போகுது, வலது பக்கமாக போகும்போது இதுல உருவாக்கக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு குறையும். ஏன்னா விலகி போகுது. இது நகர நகர
இதுல இருக்கக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு குறையும். அப்ப இதுல தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய திசை எதிர் திசை. இங்க பாருங்க அதிகரிக்குது, இங்க குறையும், எதிர் திசை. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி இருந்த விலகலுக்கு எதிர் திசையில இப்ப விலகல் இருக்கும், குறையிறது இல்லையா? அப்ப விலகல் இந்த மாதிரி இருக்கும் எதிர் திசையில போகும்போது. சரியா? அப்ப இடது பக்கமா வரும்போது மின்னோட்டத்தினுடைய திசையை பாருங்க, விலகலை பாருங்க. வலது பக்கமாக போகும்போது மின்னோட்டத்தினுடைய திசையை பாருங்க, அதனுடைய விலகலை பாருங்க. கேலனோமீட்டர் விலகல் இது D. சரியா? அடுத்து ஒருவேளை இந்த சட்டகாந்தம் வேகமா இடது பக்கமா நகர்த்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேகமா எப்படி இங்க வரைக்கலாமா? எப்படி 2 3 4 5 சுருள். இங்க இது கேலனோமீட்டர், இங்க சட்டகாந்தம், இது வட துருவம், தென் துருவம். திருப்பியும் இடது பக்கமா வேகமா நகர்த்துற. வேகம்னா முதல்ல சட்டகாந்தத்தினுடைய வேகம் v1, இப்ப இதை விட அதிகம். அப்ப அது என்ன சொல்லலாம்? v2. அப்ப இப்ப இதனுடைய வேகம் முதல்ல சட்டகாந்த நகர்ந்த வேகத்தை விட அதிகம், greater than v1. இப்ப என்ன ஆகும்? இதே மாதிரி இதுல காந்தப்பாய மாற்றம் உருவாகும், இதே திசையில மின்னோட்டம் உருவாகும். ஆனா மின்னோட்ட மதிப்பு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப விலகல் இதை விட அதிகமா இருக்கும். இப்படி சொல்லலாம், இதை விட விலகல் அதிகமா இருக்கும். அப்ப அதிக விலகலை உருவாக்கும். இங்க எழுதலாம் இல்லையா? அதிக விலகல். சரியா? இது E. அடுத்த கேஸ், ஒருவேளை நல்லா பாருங்க, அதே கம்பி சுருள், இங்க அதே கேலனோமீட்டர் யூஸ் பண்ற. டயக்ராம் இது F எடுத்துக்கலாமா? சரி. சட்டகாந்தத்தினுடைய முனையை மாத்தி வைக்கிறேன். முதல்ல இங்க வடமுனை தென்முனை. இப்ப தென்முனை வடமுனை மாத்திக்கலாமா? துருவத்தை மாத்தி அதே இடது பக்கம் போனேன்னா இங்க வடமுனை இருக்கிறதால மின்னோட்டத்தினுடைய திசை இப்படி இருக்கு. இங்க தென்முனை ஆச்சுன்னா மின்னோட்டத்தினுடைய திசை என்ன ஆகும்? மாறும். ஆனா அதிகரிக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? மாறும். I இப்படி இருக்கும். விலகல் இப்படி இருக்கிறதுக்கு பாலா இந்த மாதிரியாக இருக்கும். சரியா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, எப்பெல்லாம் காந்தம் ஓய்வுல இருக்குதோ, இங்க ஓய்வுல இருக்கு, இங்க ஓய்வுல இருக்கோ, அப்போ அந்த சுற்றுல மின்னோட்டம் உருவாகல. எப்பெல்லாம் கம்பிச்சுருளுக்கும் சட்டகாந்தத்துக்கு இடையில ஒரு சார்பு இயக்கம் இருக்குதோ, ஒன்றை சார்ந்து இன்னொன்னு இயங்குதோ, அப்பதான் அந்த சுற்றுல மின்னோட்டம் பாயுது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த கம்பிச்சுருள காந்தப்புலங்கள் செயல்படுதோ, எப்பெல்லாம் அந்த கம்பிச்சுருள்ல காந்தப்புலம் இருக்குதோ, அப்பெல்லாம் அதுல மின்னோட்டம் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? காந்தப்புலத்தால அல்லது காந்தப்புலம் இருக்கிற இடத்துல ஒரு கம்பிச்சுருளை வச்சேன் அப்படின்னா அந்த கம்பிச்சுருள் என்ன ஆகும்? மின்னோட்டம் தூண்டப்படும், மின்னியக்கு விசை தூண்டப்படும். அந்த மின்னியக்கு விசைக்கு பேரு தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, மின்னோட்டத்துக்கு பேரு தூண்டப்பட்ட மின்னோட்டம். மொத்தத்துல இந்த நிகழ்வுக்கு என்ன பேரு? மின்காந்த தூண்டல். இதுதான் முதல் சோதனை. இரண்டாவது சோதனை வெரி சிம்பிள், இதே மாதிரிதான். சோதனை 2. சோ இதுல அவர் எடுத்திருக்கிறது இதே மாதிரியான ஒரு கம்பிச்சுருள். சரியா? இந்த கம்பிச்சுருளுடைய 2 முனை இருக்கு இல்லையா? ஒரு முனையை ஒரு மின்கலன் இல்லையா? பேட்டரி அப்படின்னு சொல்ல இங்கிலீஷ்ல. அப்புறம் இதுல ஒரு சாவி. சாவின்னு இங்கிலீஷ்ல கீ, கேன் போட்டுக்காது சாவி. சாவி எதுக்கு? திறக்கிறதுக்கும் பூட்டுறதுக்கும், அதாவது சுவிட்ச் ஆன் பண்றதுக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கும். சாவியை திறந்து விடுறது ஒயர் தான். ஒயரை ரிமூவ் பண்ணி விட்டேன் அப்படின்னா இந்த சுற்றுல மின்னோட்டம் பாயாது. இத சேர்த்தேன் அப்படின்னா சுற்று என்ன ஆகும்? மூடிய சுற்றா மாதிரி மின்னோட்டம் பாயும். சரி, இது ஒண்ணு. இது என்ன சொல்றோம் அப்படின்னா முதன்மை சுருள் அல்லது முதன்மை சுற்று. முதன்மை சுற்று இங்கிலீஷ்ல பிரைமரி காயில். பிரைமரி. சரி, ரெண்டாவது பாருங்க, இதே மாதிரி எத்தனை சுற்றுகள் வேணாலும் நீ பயன்படுத்தலாம். இதுல ஒரு கேலனோமீட்டர் மட்டும்தான். கேலனோமீட்டர். அப்ப கேலனோமீட்டர்ல குறிமுள் முதல் எப்படி இருக்கும்? நடுவுல இருக்கும். நடுவுல தான் 0. சரி, இப்ப என்ன பண்ற அப்படின்னா சாவியை அழுத்துறேன். அப்ப என்ன ஆகும்? சுற்று, இந்த சுற்று இந்த முதன்மை சுற்று மூடிய சுற்றா மாறும். இப்ப இந்த சுற்றுல மின்னோட்டம் பாயும். எங்க இருந்து பாயும்? நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாய்க்கு மின்னோட்டம் பாயுது. இந்த மின்னோட்டம் தான் IP, முதன்மை மின்னோட்டம். நான் கொடுக்கக்கூடிய மின்னோட்டம். சரியா? ஓகே, கொடுக்கும்போது என்ன ஆகும்? இத சுத்தி
காந்தப்புலம் உருவாகும். இப்ப என்ன பண்றேன், இந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பை அதிகரிக்கிறேன் இல்லையா? அப்ப மின்னோட்டம் அதிகரித்தல், IP அதிகரித்தல். அப்ப மின்னோட்டம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த காந்தப்புலம் இப்படி அதிகரிச்சு 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 எங்க தூண்டுது? துணை சுற்று. இது முதன்மை சுற்று, இதுக்கு பேர் என்னது? துணை சுற்று. இங்கிலீஷ்ல என்னது? செகண்டரி காயில். அப்ப என்னது? இந்த காந்தப்புலம் மின்னோட்டத்தினுடைய மதிப்பு கூட கூட அந்த மின்னோட்டத்தினால உருவான காந்தப்புலத்தினுடைய மதிப்பும் கூடி கூடி கடைசியில துணை சுற்றுல வந்து தூண்டுது, அதுல பற்றுது. அப்ப அதுல படும்போது என்ன ஆகும்? அந்த சுற்றோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்புலம் அல்லது காந்த பாயம் என்ன ஆகுது? அதிகரிக்குது. காந்த பாயம் அதிகரிச்சுனாலே அங்க என்ன ஆகும்? மின்னோட்டம் தூண்டப்படும். என்ன தூண்டப்படும்? சோ இப்ப நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம், IP இல்லையா? அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய முதன்மை மின்னோட்டத்தினால காந்தப்புலம் அதிகரிச்சு அதிகரிச்சு இதுல தூண்டப்பட்டு இந்த கம்பிச்சுருளோட தொடர்புல இருக்கக்கூடிய காந்தப்புலம் காந்த பாயம் வந்து என்ன ஆகுது? அதிகரிக்குது. அப்ப என்ன ஆகும்? இந்த கம்பிச்சுருளையும் மின்னோட்டம் தூண்டப்படும். அந்த மின்னோட்டம் நம்ம கொடுத்த மின்னோட்டத்துக்கு எதிர் திசையில இருக்கும். அதான் IS. எஸ்னா செகண்டரி காயில், துணை சுற்றில் உருவாகும் மின்னோட்டம். இதுதான் வந்து என்னது? தூண்டப்பட்ட மின்னோட்டம். தூண்டப்பட்ட மின்னோட்டத்துடைய திசை பாருங்க, இதுக்கு எதிர் திசையில இருக்கு. சரியா? இந்த திசையை பத்தி இவர் சொல்லல, அது லென்ஸ் தான், நம்ம அதுல பார்ப்போம். சரியா? அது ஓகே. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, கேலோனோமீட்டர்ல குறிமுள்ளுடைய விலகல் இந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்து என்ன பண்றேன்? இதே இதுல வந்து அதே கம்பிச்சுருள் தான், அதே அஞ்சு, அதே மின்கலன், சாவி. மின்கலன் இங்கிலீஷ்ல பேட்டரி, சாவி கீ. இது என்னது? முதன்மை சுற்று. இது வந்து என்னது? துணை சுற்று. துணை சுற்றுல வந்து ஒரே ஒரு கேலோனோமீட்டர் மட்டும். குறிமுள் ஸ்டார்டிங்ல வந்து தொடக்கத்துல 0ல இருக்கும் கேலோனோமீட்டர். இது என்ன சுருள்? முதன்மை சுருள். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல இங்க மின்னோட்டத்தை அதிகரிச்சேன், IP அதிகரித்தல். இங்க என்ன பண்றேன்? IP குறைத்தல். அதாவது முதன்மை சுற்றுல நான் கொடுத்த மின்னோட்டத்தை குறைக்கிறேன் இல்லையா? அதே திசை தான், ஆனா மின்னோட்டம் வந்து குறையுது. அப்ப குறையும் போது என்ன ஆகும்? இவ்வளவு அதிகமான காந்தப்புலம் குறைஞ்சு 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 இங்க வரும். குறையும் போது என்ன ஆகும்? துணை சுருள்ல வந்து உருவான தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினுடைய மதிப்பும் குறையும். சோப்பனுடைய திசை இப்படி இருக்கும். அப்போ குறிமுளுடைய திசை இந்த பக்கம் இருக்கும், எதிர் திசையில இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்பெல்லாம் இந்த கம்பிச்சுருள்ல வந்து காந்தப்புலம் செயல்படுதோ அல்லது காந்த பாயம் மாறுதோ அப்பெல்லாம் வந்து என்ன ஆகுது? இதுல மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டத்துக்கு பேரு தூண்டப்பட்ட மின்னோட்டம். காந்தப்புலம் அதிகரிக்கும் போது தூண்டப்பட்ட மின்னோட்ட மதிப்பு அதிகரிக்கும். காந்தப்புலம் குறையும் போது தூண்டப்பட்ட மின்னோட்டத்துடைய மதிப்பும் குறையும். அப்ப கேலோமீட்டர்ல விலகல் எதிர் திசையில வரும். ஓகேவா? சோ இது வந்து சாவியை வந்து திறந்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்கலா என்ன ஆயிரும்? மின்னோட்ட மதிப்பு குறையும். அதான் சாவியை திறந்து வச்சிருக்கேன், இது மூடி வச்சிருக்கேன். சோ இது முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.